श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्ण। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। ஸ்ரீ குருகீத கடந்த சத்சங்கத்தில் முதல் அத்தியாயத்தில் 108வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம கேட்டு முடிச்சிருக்கோம். அதுல 106வது ஸ்லோகத்தினை அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்கோம். காரணம் என்னன்னா 104வது ஸ்லோகத்துல ஆரம்பிச்சு 4, 5, 7, 8 இந்த ஸ்லோகங்களுக்குள்ள பகவான் சிவபெருமான் அம்பாள் பார்வதி தேவி கிட்ட சொல்றார். 4 விஷயம் சொல்றாரு. முதல் விஷயம் என்னன்னா, வாழ்க்கையில நம்ம நடத்துற ஜீவிதம் இதுதான் வாழ்க்கையா, இல்ல இதோடைய பர்பஸ் என்னன்னு கேட்டு பார்த்தா யாரும் கேட்கறது இல்லை முதல்ல. ஆனா வாழறோம். லட்சியம் என்னன்னு தெரியல. அவன் வச்சுக்கினது ஏதோ லட்சியம் நினைச்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்துறான். கடைசியில ஃப்ரஸ்ட்ரேஷனோட, டிஸ்கஸ்டோட, கவலையோட வாழ்க்கை எப்படியோ அப்படி முடியறது. அது நிக்காத, அது முடிஞ்சிடும். எவ்வளவு நாள்னு தெரியாது, முடிஞ்சிடும். ஆனா அதுக்குள்ள இவனுக்கு பர்பஸ் என்ன, இந்த மனுஷ சரீரத்துக்குன்னு அந்த எண்ணமே வரமாட்டேன். அந்த எண்ணமே வராதனால அவங்க சாதாரணங்க ஜீவிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான் இங்க 107, 108வது ஸ்லோகங்களுக்குள்ள குரு பரான்முகாக అని சொன்னார். గురు అన్న సత్యం, గురు అన్న బ్రహ్మం, గురు అన్న పరమాత్మ, గురు అన్న ఆత్మ. இது అనేది అది தெரிஞ்சுக்கணும்னு, அது இருக்குன்னு, இந்த விஷயமே அவங்களுக்கு அசல் எண்ணமே வரல. விமுகர்களா இருக்காங்க. காது கொடுக்காம அப்படி ஏதாவது சொல்றாங்களா, யாராவது இருக்கான்னு? ஒரு சாஸ்திரம் இருக்கு, அந்த சாஸ்திரம் போதிக்கிற குருகள் இருக்காங்க இப்படின்னு சொல்லி குரு கிட்ட போகாம பிரம்மம் தெரியாது, சத்தியம் தெரியாது. அப்போ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து பரான்முகாக, குரு பரான்முகாக அப்படின்னு சொன்னார். முதல் பாயிண்ட். சரி, இப்ப அப்படி இருந்தா என்ன ஆயிடுச்சு? ஸ்லோகங்களை பார்க்க வேண்டாம், இங்க கேளுங்க. நான் படிக்கும்போது மட்டும்தான் அந்த ஸ்லோகம் கையில கொடுத்தது. என்ன, நீங்க இங்க பார்க்கலன்னா கனெக்டிவிட்டி போயிடும். உங்களுக்கு எனக்கு கனெக்டிவிட்டி போயிடும். அதே மாதிரி என்ன சொல்றாருன்னு சாரம் நம்ம எடுத்துக்க முடியாது, மனசு அங்கே போயிடும். முதல் பாயிண்ட் அப்படி சொல்லி நான் கடைசி ஸ்லோகத்துல கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அவங்க அவங்களுக்கு அப்போ குரு தத்துவம் అనేది தெரியாது. ஏன் கேட்கல, இருக்கேன்னு தெரியல, ஆசை வரல, அதனால குரு தத்துவம் அவங்களுக்கு தெரியாது. இருக்கு, தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்தா தானே, நீ கேட்டா தானே. ஸோ பரான்முகர்களா இருக்கிறதுனால they were against
They never give their ears to listen to that. So, அந்த குரு தத்துவம் தெரியாதனால, குரு தத்துவமே தெரியலன்னா குரு சேவை எப்படி பண்ணுவாங்க? அவங்களுக்கு குரு சேவை செய்யறதும் தெரியாது. அப்போ குரு சேவை செய்யறது தெரியாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தாரு. அது தேவர்களுக்கு தெரியாது, தபசுகளுக்கு தெரியாது, யோகிகளுக்கு தெரியாது, தந்திர மந்திர கர்மகர்களாயிருக்கிற அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுத்தாரு. ஏன் தெரியாதுன்னா நம்ம அதனாலதான் இங்கிருந்து பார்த்தோம். அவங்க பரான்முகாக, அதனால குரு தத்துவம் தெரியாதனால தெரியாததுக்கு போய் எப்படி சுஷ்ரூஷ பண்ணுவான்? சுஷ்ரூஷன்னா 2 அர்த்தம் சொல்லியிருக்கேன் நான். ஒண்ணு நீ யாரோ ஒரு குருவை ஆசிரிச்சு அவருக்கு சேவை பண்ணிட்டு அவர்கிட்ட தொடர்ந்து உபதேசம் கேட்டுட்டு இருக்கணும். இன்னொரு அர்த்தம் என்ன சொன்னோம்னா, கேட்கறதுக்கு பேரு சுஷ்ரூஷ. சுன்னா குட்ன்னு அர்த்தம். நல்ல விதமா கேட்டுதாப்பா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அதனால கேட்கறது అనేది ரொம்ப பவர்ஃபுல். நம்ம பார்க்கலன்னா கூட ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டா இமிடியேட்ல நம்ம உள்ளம் எஃபெக்ட் ஆகிறது மைண்ட்ல. ஒரு வார்த்தை ஒரு மனுஷன் நம்மளை ரொம்ப துவேஷிக்கிறான். ஆனா அவன் மூஞ்சில பார்த்தா ஒன்றும் தெரியல. ஆனா அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னா அங்க வெல்கனும் பரிஸ்ட் ஆகும். ஆகிறதே இல்லையா? மேக்சிமம் கொஞ்சம் முறைச்சு பார்த்தா அப்படி கண்ணுல கொஞ்சம் தெரியும். ஆனா டைரக்டா நம்மள ஒரு வார்த்தை சொன்னா காது ரொம்ப பவர்ஃபுல். அதனால ஞானம் கூட கேட்டுதான் அடையணும். அதனாலதான் அந்த ஸ்ருதிக்கு வேதத்தை பேரு ஸ்ருதின்னு சொல்லியிருக்கேன். ஸ்ருதி என்ன கேட்டு தெரிஞ்சுக்கோ. கேட்கறதுக்கு பேரு ஸ்ருதி. ஸ்ரோத்திரம் ஸ்ருதி. ஒழுங்கா அது கேட்க தெரியணும். கேட்டதுனால எல்லாருக்கும் கூட இதுல எத்தனை லிஸ்ட் கொடுத்தாரு? கர்மகாண்டம் இவ்வளவு பண்றாங்க. மணிக்கணக்கில் உட்கார்ந்துட்டு பணம் செலவு பண்ணி டைம் செலவு பண்ணி ஒரு விரதமா எடுத்துக்கிட்டு பண்ணுவான். அதெல்லாம் பண்ணுவான். அப்புறம் யோகான்னு சொல்லிட்டு அதுல போற சில பேர் ரொம்ப தீவிரமா யோகிகள். அப்புறம் தந்திரம் யந்திரம் பண்ணி தாந்திரிகள் மந்திர இவங்க இல்ல. கடைசியில தேவதர்கள் கூட தானவர்கள் கூட தானவர்கள் கூட தபஸ் பண்ணாங்க இல்லையா? தானவனான ராவணனுக்கு அவனு சர்வவேத பாரங்கத்தன். அவனுக்கு எல்லா வேதம் படிச்சிருக்கான். பாத்தீங்களா எங்க ட்ராக் மிஸ் ஆகுற மனுஷன்? அவங்களை எல்லா லிஸ்ட் எடுத்துருங்க பக்கத்துல வைங்க. நம்மள இப்ப அந்த பிளேஸ்ல வச்சுக்கிறோம். இதுல ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம வருவோம். ஏதோ ஒரு கேட்டகரிக்குள்ள நம்ம வருவோம். நான் சொல்ல மாட்டேன், அவங்களை கவனிச்சுக்கணும். மேபி இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப கூட அப்படி இருக்கீங்களா எனக்கு தெரியாது. அதனால இப்படி எல்லாம் சொல்லி 106வது ஸ்லோகத்துல நம்ம பார்க்கணும் படிக்கிறது. ஏன்னா அதுலதான் ஒரு கன்க்ளூஷனே இருக்கு. இது எல்லாத்துக்கும் பிரச்சனை அங்க இருக்க, சொல்யூஷன் தேடணும். சொல்லியாச்சு ஆல்ரெடி. ப்ராப்ளம் இங்க மகாஹங்கார கர்வேண தபோ வித்யா பலேன ச
रमन्ते तस्मिन् संसारे घटीयन्त्रं यथा पुनः இது லோகத்துல எல்லோருக்கும் இருக்கிற சகல பிரச்சனைகளுக்கு காரணம் இதுல இருக்கு. அப்போ பதில் கூட அதுலதான் இருக்கு. இப்போ மேல இத்தனை பேர்னு சொல்லி இவங்க எல்லாரும் இப்படியான்னு சொல்லி நம்ம கேட்டோமா? என்ன காரணம் என்ன தெரியுமா? கேளு பார்வதி. காரணம் இவங்களுக்கு மகா அகங்காரம். ரொம்ப விசேஷனம் கொடுத்துட்டு சொல்றாரு, அகங்காரம் கொஞ்சம் இல்ல, அப்பா மகா அகங்காரம். வெரி ஃபேட்டி ஸ்ட்ராங் ஈகோ. அந்த மகா அகங்காரம். அகங்காரம் என்ன? நிறைய வாட்டி கேட்டிருக்கோம். இல்லாததெல்லாம் அவன் மேல அத்தியாரோபம் பண்ணிக்கிட்டு ஆத்ம மேல இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு விட்டுட்டு, யாரு ஒரு மனுஷன் திங்க் பண்ணிட்டே இருக்கிறான பாருங்க, அது அகங்காரம். அதுக்கு சிம்பிளா சங்கரர் அவித்யா ஸ்வரூபம் அப்படின்னாரு. அகங்காரம் என்னது? அவித்யாவுடைய ஸ்வரூபம், ஒரு முகம். இதுதான் லோகத்துல சொன்ன. அதனால்தான் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்றியோ எல்லா சமஸ்ய, எல்லா ப்ராப்ளம், சஃபரிங் எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். அப்போ அஜ்ஞானம் மூல காரணம். அதுதான். அதுக்கப்புறம் எல்லா ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த பேசிக் எரர்ன்னு சொல்றோம் இல்லையா, அஜ்ஞானம். அதனால அகங்காரம். இதனால வர ஆஃப் ஷூட்ஸ் எல்லாமே கூட அவித்யா. நேற்றுக்கு அடிக்கடிக்கு சொல்றோமா, அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் பக்கத்துல வைங்க. நம்மளுக்கு எல்லாருக்கும் சகஜமா பேசுற தெரியற வார்த்தைகள். ரொம்ப கர்வம். சிலவாட்டு அகங்காரத்துக்கு சப்ஸ்டியூட்டா கர்வம்னு சொல்றோம். ரொம்ப அகங்காரி. இல்ல வேற ராட்சசன், மூர்க்கன், முட்டாள். அவங்களுக்கு சௌரியமா சொல்றோம். அது எல்லாமே இதோட ஆப்ஷூட்ஸ். பட் பகவத்கீதை பார்த்தோம்னா அங்க இந்த அகங்காரத்துடைய இந்த ஆப்ஷூட்ஸ் எல்லாத்தையும் பகவான் ஒரு பெரிய லிஸ்டா கொடுத்துட்டு அதெல்லாம் அத்தனை ஆசுரி சம்பத்துன்னு ஒரு லிஸ்ட் வச்சுட்டார். அசுர குணங்கள், அகங்கார விஹீனர்கள், ஞானிகள், அவங்க எல்லாருக்கும் இருக்கிற குணங்கள்னு தெய்வ சம்பத்துன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காரு. 16வது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். அங்க ஒரு ஸ்லோகம் அதே வார்த்தைகள் 2 வாட்டி ரிப்பீட் ஆகும். 16வது அத்தியாயத்துல வந்த ஸ்லோகமே 18 கூட கன்க்ளூஷன் இல்லையோ, 16 நெகட்டிவா சொல்லும் போது, ஆசுரி சம்பத் சொல்லும் போது அகங்காரம், பலம், தர்ப்பம், காமக்ரோதம் அப்படின்னு ஆசிரிதா, இது எல்லாத்தையும் ஆசிரிச்சு இருக்கிறவனும். அகங்காரம் ஒன்று சொன்னாவே போதும், அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அகங்காரத்தோட ஆப்ஷூட்ஸ் என்ன தெரியுமா? இதெல்லாமே. அதுக்கப்புறம் இவன் ரொம்ப பலவானன்னு சொல்லிட்டு
ரொம்ப என்னதை காலர் தூக்கி நடப்பான். எல்லாரும் அப்படி பண்ணலன்னா இன்னொரு விதமா ஏதோ பண்ணுவான். எல்லாரும் அந்த ஹீரோ சினிமால அவனு பண்ற மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பலம். அதனால நான் எது நினைச்சா அது நடக்கும். நடக்க வைப்பேன், பண்ணி காட்டுவேன். இப்படி பலம். அதனால வந்தது தர்ப்பம். கர்வத்துக்கு இன்னொரு சம்ஸ்கிருதத்துல பேரு தர்ப்பம். கர்வம், ப்ரௌட்னஸ். நேச்சுரல்லி கூடவே காமம், குரோதம், லோகம், மோகம், மதம், மாஸ்டர் இதெல்லாம் வரணும் லிஸ்ட். அகங்காரம் சொன்ன அதுல எது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கா, ஜாஸ்தி இருக்கா, அதெல்லாம் அவங்க அப்பப்போ லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். எந்த லேப்? சத் சங்கத்துக்கு வந்தாவே தெரியும். நீங்க சொல்றதே கேட்டுட்டு இருந்தாவே தெரியும். தனியா யாருன்னு பத்தி சொல்ல வேண்டியதில்லை. மகா அகங்காரம் சொல்ற உதாரணத்துக்கு நான் உங்களை பத்தி இல்லை, ஜென்ரலா சொல்றேன். சத்சங்கத்துக்கு வராதே அவங்களே ஒரு கேட்டகரியா போடுறோம். சத்சங்கம் நடக்கிறதுன்னு தெரியும், எப்போ போயிருக்கோம், வந்தாங்க, கொஞ்சம் கேட்டாங்க, நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்கன்னு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். தெரியாம வராதவங்க எல்லாரும் அகங்காரிகள், தெரிஞ்சும் வராம இருக்கிறவங்க எல்லாரும் மகா அகங்காரிகள். வாரத்துக்கு ஒரு நாள் 1 மணி நேரம் வந்து கேட்க முடியாது? வாரத்துல ஒரு வாட்டி வெளியில ஃபேமிலியில இருந்தா கூட்டி சொல்லுவேன், லிஸ்ட் கோச்சு கூடாது. ஃபேமிலியில எல்லாம் கூட்டிட்டு போய் மாலு ஹாலு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போய் சுத்துறேன் இல்லையா? வருஷத்துல அப்பப்போ ரிசப்ஷனு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லாத்தையும் போறியா இல்லையா? சண்டே ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா என்னமோ கொண்டு வந்து சமைச்சு சாப்பிடுறே இல்லையா? மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஏன் எவ்ரி வீக் வரலன்னு இங்க கேட்கறது இல்லை யாரும் அட்டெண்டன்ஸும் போடுறது இல்லை. அப்போ வரத்துக்கு அசல் டைமே இல்லை. அப்படி இருக்கு. குடும்பம் நடத்திட்டே இப்படி பிஸியா இருக்கு, 2 பேர் வேலை பண்றோம், எல்லாம் பண்றோம், குழந்தைகள் எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் பண்றியா இல்லையா? நான் சொன்னதெல்லாம் அதெல்லாம் பண்ணுவேன். வீக்லி ஒன்ஸ் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுவோம். எல்லோரும் இல்லை சொல்றேன், நல்லதையும் சொல்றேன். வாரத்துக்கு ஒரு நாள்ல 15 நாளோட கோவிலுக்கு போறோம். அப்புறம் தூரமா இருக்கிற கோவில் அது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மருதமலை போய். இவ்வளவு பண்ணிட்டு சத் சங்கம் అనేది ஒன்று இருக்கு தெரிஞ்சியும் அதுக்கு வராம அப்படியே பண்ணி நிந்தி போயிடுவான். அப்படி எத்தனை பேரு இவங்க எல்லாரும் மகா அகங்காரிகளை லிஸ்ட்ல போடணும். இவங்க எல்லாரும் நீ ஏதோ ரீசன் சொல்லி எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. நான் உடம்பு சரியில்லாம எழுந்திரிச்சு நடக்க முடியாது, படுத்திட்டேன்னு தவிர திரும்பி இதுல ஸ்மால் எக்ஸ்கியூசஸ். சத்சங்கத்துக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்க கூடாது. ரெகுலரா சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஆச்சாரிய குரு உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்லி கொடுக்கிறாருன்னு உனக்கு வாழ்க்கையில இந்த சத்சங்கம் தான் ஒரு முக்கியமான என்னுடைய எஜெண்டால அது இருக்கணும். அது தெரியாத மனுஷன் அவன் வாழ்ந்தானோ வாழலைன்னாலும் ஒண்ணுதான். நான் ரொம்ப ப்ராட் ஒரு
பெரிய கண்ணோட்டத்தோட இந்த திருஷ்டிகோணத்துல இந்த விஷயம் பேசிட்டு இருக்கேன். இல்ல நான் சோஷியல் சர்வீஸ் பண்றேன், நான் பாலிடிக்ஸ்ல அது பண்றேன், அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டோம். இந்த வித்தியனை நீ நிர்லட்சியம் பண்ண முடியாது. நேற்றுக்கு என்ன ஆரம்பிச்சோம்? ரொம்ப அதிசயமான, ரொம்ப மிக மிக அதிசயமான, மிக சிறந்த வித்யை லோகத்துல ஆத்ம வித்யா, பிரம்ம வித்யான்னு சொல்லிட்டோம். Then how you can miss that? இது ஒரு பக்கம். அகங்காரம் என்ன? என்னோட குவாலிஃபிகேஷன்ஸ், நான் என்னென்னலாம் நினச்சி வச்சுக்கிட்டேன், மை ஸ்டேட்டஸ், மை எஜுகேஷன், இது எல்லாமே, மை பியூட்டி, ஏதோ மை பாடி ஸ்ட்ரென்த், மை அச்சீவ்மெண்ட்ஸ், இதெல்லாம் இதுல மாட்டிக்கிட்டு இருக்கிற மகா அகங்கார கர்வேண சிவபகவான் பொதுவா தபம் செஞ்சு அவங்களுக்கு தபத்துல சில சித்திகள் அடைஞ்சு சாதிச்சு, இவ்வளவு நாள் நான் ஒரு கால் மேல நின்றுட்ட பார், இவ்வளவு நாள் நான் சாப்பிட்டாம இருந்த பார், தபஸ். அந்த காலத்துல புராணத்துல சொன்னது போல சிவபெருமான் தபோபலேனான்றாரு. அதனால நான் இந்த காலத்துல என்னன்னா, மை குவாலிஃபிகேஷன், மை எஜுகேஷன், வித்யா பலேனா, வித்யா கர்வம், தபோ கர்வம், அது கீழே எல்லாம் வந்துடும். அதனாலதான் சங்கரர் வார்னிங் கொடுத்தார் பஜகோவிந்தத்தில். மா குரு தன ஜன யவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதமகிலம் புத்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம். மா குரு தன ஜன யவன கர்வம். உனக்கு தபஸ் இருந்தான், யோகா, அது இது ஏது இருந்தான், படிப்பு இருக்க, ரொம்ப நீ பெரிய ஆர்டிஸ்ட், உனக்கு என்னமோ எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், கலை எல்லாம் இருக்கு, ஏதாவது இருக்கட்டும், எனி மூமெண்ட் இது எது எல்லாமே கூட அப்படியே ஹரதி, அப்படியே காத்துல புஷ்ன்னு போயிடும். காலம் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடும். அதனால இது தெரிஞ்சுக்கிட்டு இதுல மாயாமயமான இந்த உலகமான தெரிஞ்சுட்டு அதுல இருக்கனே பிரம்மம் சத்தியம் என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் என்றார். அதனால 18வது அத்தியாயம் சொன்னேன் இல்லையா, அங்க பாசிட்டிவா சொல்லும் போது பகவான் கிருஷ்ணர் இதே லிஸ்ட் சொல்லி இதெல்லாம் இல்லாதவன் பரிகிரக குட்டி கொடுத்தாச்சு. அதே வார்த்தைகள் அகங்காரம், பலம், தர்ப்பம், காமம், குரோதம், அது எல்லாத்தையும் தியாகம் பண்ண அவன் பிரம்ம தத்துவத்தின் உணர்ந்தவனை, அந்த ஞானினை, சாத்விக குணங்கள் இருக்கிறவனை பாராட்டுற. So this is the problem. This is the problem. சார் இப்ப பிரம்மம்னு தெரிஞ்சுக்கலன்னு என்ன சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. உனக்கு இந்த ஞானம், இந்த சத்சங்கம் டே டு டே லைஃப், யுவர் டே டு டே லைஃப், யுவர் ப்ரொஃபஷன், பிசினஸ், எனிதிங், எங்கே இப்படி இருந்தாலும் அதெல்லாமே நீ ஒழுங்கா செய்வே. அங்க செய்யும் போது உனக்கு அந்தந்த ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன் கொடுக்காம, ரியாக்ட் ஆகாம இருக்க பழகவே உன்னை அந்தரங்கத்துல மனசுல நீ சாந்தியா இருப்பேன். அப்போ எல்லாரும் கூட எப்படி பழகிறது అనేది ரொம்ப உனக்கு அந்த சாந்தி சுபாவத்தோட எலர்ட், கர்மயோகம் எப்படி பண்ணணும் అనేది இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? சத்சங்கத்துல இப்படி கேட்கும் போது அதோடைய பெருமை,
அதோடைய எப்படி செய்யறவன் சாதனா பத்ததி அதெல்லாமே கேட்டுட்டே இருக்கணும். இது எல்லாம் செய்யாதனால இவங்க சரி நெட் ரிசல்ட் இங்க பலம் சொல்லியிருக்காரு. யூ லிவ் லைக் ஏ வெரி குட் பர்சன். ஆர்மீகமாவும் இருப்பேன், நல்லவனாவும் இருப்பேன், எல்லாரும் கூட நல்லா இருப்பேன், எல்லாரும் நல்ல விதத்துல நேசிப்பேன், கான்ஃபிளிக்ட் வராது. கான்ஃபிளிக்ஸ் வெளியில வந்துருதுன்னா கூட நீ கான்ஃபிளிக்ட் கான்ஃபிகரேஷனா பெரிய கான்ஃபிகர் மாற்றுறதுக்கு நீ ஒன்றும் அது பண்ண மாட்டேன். அது உன்னால பெருசாகாது. நீ you will become a fit person to solve the conflicts, inner conflicts and உள்ள பிரச்சனைகள், வெளியில பிரச்சனைகள் ரெண்டுமே. அப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸ் ஸ்டேட். அதே பேர் தான் யோக ஸ்திதின்னு சொன்னார் கீதையில பகவான். இது வேணுமா வேண்டாமா? அப்ப ஆக்செப்ட் இட். இல்ல லட்சியம் சொல்லிட்டு முதல்ல ஜீவித்தோட லட்சியம் மனுஷனும் பிரம்மம் தெரிஞ்சுக்கணும். அப்படி பார்த்தா கூட இங்க 2வது வரியில என்ன சொல்றாருன்னா, நீ இது தெரிஞ்சுக்கலன்னா, சத் சங்கத்தை போலன்னா, உனக்கு குரு தத்துவம் தெரியலன்னா, தத்துவம்னா பிரம்ம தத்துவம் தெரியலன்னா இந்த மனுஷ ஜன்ம வேஸ்ட் ஆயிடும் முதல்ல. அதுக்கப்புறம் நீ இந்த சம்சாரத்துல சம்சாரம்னா சமயக் சரதி இதி, சமயக் சரதி ஜன மரண சக்கரே. ஜனனம் மரணமே சம்சாரம். அது பேர், அது பெயின்ஃபுல். அதுல மாட்டிக்குவே. தமந்தி ஏ தஸ்மின், அவங்க எல்லாரும் அப்படிப்பட்ட அகங்கார கர்வம் இருக்கிறவங்க எல்லாரும் கூட இந்த சம்சார சக்கரத்துல சம்சாரே எப்படி போவாங்கன்னா, அதான் அந்த மெரி கோரவுண்ட், அந்த ஜெயிண்ட் வீல் சக்கரம் போல். இங்க ஒரு அழகான உதாரணம் கொடுக்கிறாரு. அந்த காலத்திலே சிவபெருமானுக்கு தெரியும். அப்படி கட்டி யந்திரம் போல் யதா புனக புனக. இப்போ உங்களுக்கு தெரியணும்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்க பார்த்திருப்பீங்க. கிராமத்துல கிணறுல பெரிய கிணறு தண்ணி எடுக்கணும்னா ஒரு வீலு கட்டி இருப்பாங்க. அந்த வீலுல தொட்டி 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 தொட்டியா இருக்கும். இல்லைன்னா ஒண்ணு இருந்தாலும் அது எப்படியோ மூவ் பண்ணா அது போய் தண்ணி கொண்டு வர்றது இங்க கொட்டுறது, கீழே போகும் தண்ணி எடுத்துக்கும் இங்க கொட்டும். சில வாட்டி ஒரு மனுஷனே இந்த 2 கம்பம் நட்டி அது மேல ஒரு வேற இன்னொரு வச்சு, அது ஏதோ ஒரு கூடை போல் தான் இருக்கும். அது இவன் அது மேல நடப்பான். நடந்தா அது போய் அங்க தண்ணி எடுத்துக்கும், இந்த பக்கம் வந்தா திரும்பி இங்க கொட்டும். இதெல்லாம் அதுக்கு பேரு கட்டி யந்திரம். இதுக்கு இங்கிலீஷ்ல சொல்ற பர்ஷியன் வீல்ன்னு சொல்றாராமா. பர்ஷியன் வீல். அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பர்ஷியன்ல கண்டுபிடிச்சானா பர்ஷியன் யாருங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு அழகான மெக்கானிசம் அது. இப்ப கூட சில இடத்துல உபயோகப்படுத்துறாங்க. இன்னும் பர்ஷியன் வீல், கட்டி யந்திரம் அது பேரு. அது எப்படி புன திரும்பி கீழே வருது, மேல போறது. அதனாலதான் நம்ம ஜெயிண்ட் வீல்ன்னு சொல்லிட்டு அந்த பெரிய சர்க்கஸ்ல அங்கெல்லாம் இதே ஒரு காட்சியில கோயிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். புனக யதா, அதுபோல் புனக 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 புனரபி ஜனனம் புனரபி மரணம். இங்க பிரச்சனை என்னன்னா, அடுத்த ஜன்ம ஏதோ பேசுறாங்க இவங்க எல்லாரும். அதையும் நம்ம ஹிந்து நாட்டுல புனர்ஜன்மம் பத்தி நம்ம பேசுறோம். வேலை இடத்துல இல்ல வேற மாதிரி பேசுவான், சில பேர் இல்லைன்றான். இதெல்லாம் இருக்கு. அதனால எதுக்கு இருக்கிறது, இப்ப எப்படியோ எப்படி நல்லா சம்பாதிச்சுக்கணும், எப்படி நல்ல வீடு கட்டிக்கணும், எப்படி எல்லாம் நல்ல ஜல்சா வாங்கி இங்க சுத்திட்டு இருக்கணும். அப்படி பண்ண போகாத எதுக்கு இந்த வர ஜன்மம் என்ன ஆகும், இப்படி என்ன ஆகும்.
நீ அப்படி ரொம்ப அப்படி சொல்ல முடியாது. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்குன்னா உனக்கு ரொம்ப தலைமையில ஒரு பெரிய நஷ்டம் கஷ்டம் உட்காரும் போது தெரியும். அப்படி ஆகுறதா இல்லையா? பேப்பர்ல பாருங்க, எவ்வளவு பேர் பிரதிஷ்டைகள் பணக்காரன் இருக்கிறவனு கூட திடீர்னு மாடியில இருந்து குதிச்சுட்டான், அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டான். அங்கெல்லாம் அப்படி ஆகிறது எல்லாம் எதுவும் அங்கங்க எதுவும் நடக்கும் சார், லோகத்துல நடக்காத என்ன. நானு இந்த நல்ல இருக்கேன், உனக்கு வந்துதான் நீ தெரிஞ்சுக்கணும்னு இல்ல. சங்கரர் சொல்றாரு, லோகத்துல துக்கம் இருக்கனேது நீ துக்கப்பட்டுதான் ஆகணும் இல்ல, சும்மா பார்த்தாவே தெரிஞ்சுக்கணும். தோஷ திருஷ்டியா முகுர்முகு, தோஷத்தின்னு பார்க்கணும். அங்க எங்க பாரு, நியூஸ்ல வருது, டிவில வரும், எப்படி எல்லாம் மக்கள் மனசு வாழறா, எப்படி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் கிரைம்ஸ் நடக்கிறது இல்ல. ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்க, ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ஸ் பாருங்க, இந்த கவர்மெண்ட் கோர்ட் பாருங்க, என்ன அதெல்லாம் யமலோகம் தான். யமலோகம் வேற எங்கேயுமே கிடையாது. இதுல ஏதாவதுல மாட்டிக்கிட்டேன், சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை கூட எவ்வளவு கஷ்டப்படுறது வியாதியோட. இப்போ அதை வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு அந்த அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு துக்கம் இருக்கும். எல்லாம் என்ன, அப்புறம் வியாதி மூப்பு வரும்போது எல்லாருக்கும் வருது, அது மூப்பு வயசாகி போகிறத எத்தனை பேர் எந்த விதமா கஷ்டப்படுறாங்க, கோட்டானு கோட்டி ஜீவராசி. சரி, அதெல்லாம் நம்ம பக்கத்துல இருக்கிற கொசு இங்க நின்றுச்சுன்னா இப்படி அப்படி தட்டி அடிச்சுடல, அது ஜீவிதா. அப்புறம் வேணும்னு நம்ம மருந்து போட்டு அது போட்டு எல்லாத்தையும் எத்தனை தம்சம் பண்ணும், அது எல்லாத்துக்கும் துக்கம் இருக்காதோ என்ன இந்த பிரபஞ்சம் இதுல. சோ இப்படி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வைராக்கியம் வரணும். அதனாலதான் சத்சங்கத்திலோடு நாங்க அப்பப்போ அந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவோம். சொல்லலைன்னா வைராக்கியம் வராது. இப்ப பிருகதாரண்ய உபநிஷத்துல நடக்கிற அந்த பிராமணம் கடைசியாக இந்த மரணம் பத்தி தான் சொல்லப்படுற. அடுத்த பிராமணத்துல கூட 6 ஸ்லோகங்கள், இங்க 10 ஸ்லோகம். இது சார் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, மரணம் பத்தி இவ்வளவு சொல்லணுமா? அப்போ சங்கரர் எழுதுறாங்க, அது அப்பப்போ அப்படி சொல்லலைன்னா வைராக்கியம் வராது. கேட்கிறாரு, எதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது தானே, நம்ம பாக்குறது இல்லையா, போகும்போது எப்படி கஷ்டப்படுறது அந்த சரீரம், மனுஷன் தானே, அப்ப எதுக்கு இது விவரிச்சல்ல. உபனிஷத்து சில இடத்துல அங்கெல்லாம் இல்ல, சங்கரர் அந்த பிரகரண கிரந்தம் விவேகிச்சுடுவாங்க, அங்கெல்லாம் விவரிப்பாரு. என்ன கேட்டா அப்பப்போ உனக்கு வைராக்கியம் இல்லைன்னு வராத. வைராக்கியம் அவ்வளவு சுலபமா வராத, விவேகம் இருக்கணும். விவேகம் எங்க இருந்து வரும்? யாரு சொல்லி தருவாங்க? எந்த டிவில காட்டுறாங்க? பக்தி சேனல்ல காட்ட மாட்டேன், எந்த சேனல்லும் காட்ட மாட்டாங்க, போத்தீஸ் தான் காட்டுவான். நல்ல பக்தி பிரம்மோத்சவம் போயிட்டு இருக்கும், திடீர்னு தங்க மாளிகை. அப்போ உனக்கு என்ன, சுவாமி மட்டும்தான் இவ்வளவு ஆபரணம் போட்டுக்கிறாரு, நானும் போய் தங்க மாளிகை போய் ஒண்ணு வாங்கி. அது போடக்கூடாது இல்ல. அப்படி நீ ஆத்தியாத்மிகம் அந்த சேனல் நடக்காது. சேனல் நடக்கிறது பணம் வேணும், பணத்துக்காக அட்வர்டைஸ்மெண்ட் போடணும். எனி சேனல் எதுக்கு? அப்போ நீ எதுக்கு அதுக்கு பின்னாடி போற? இது கதை கதை நிறைய சொல்லிட்டீங்க சார். அடுத்த அத்தியாயம் ஆரம்பமாகிறது. சரி, இப்போ வடி என்ன? மணி இல்ல, வடி.
ரெண்டாவது அத்தியாயம். நம் கண்டினியூஸா நம்பரை பார்த்துக்கிறோம். அந்த அத்தியாயம் பற்றி ஆனால் அது அப்படிதான் புராணத்துல சாப்டர்ஸ் விபஜனை செய்யப்பட்டது. நம்ம கண்டினியூஸ் நம்பர் எடுக்கும் போது இத்தனை ஸ்லோகங்கள் வரும். இப்போ 109வது ஸ்லோகத்துக்கு போறோம். தியானம் ஸ்ருணு மகாதேவி சர்வானந்த பிரதாயகம் சர்வசௌக்கியகரம் சைவ புக்தி முக்தி பிரதாயகம். இந்த ஸ்லோகங்களை கொஞ்சம் வேகமா போறோம். ஏன்னா இங்க தியானம் பத்தி சொல்றாரு. அந்த குருன்னு பத்தி, அந்த பிரம்ம சிந்தன தியானம் இது எப்படி சகுண ரூபமா எடுத்துக்கிட்டாலும் சரி, நிர்குண ரூபமா எடுத்துக்கிட்டாலும் சரி. குருவுனே சகுணமா எடுத்துக்கிட்டா நமக்கு வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மனிதன், அவர் நிர்குணமா எடுத்துக்கிட்டா அவர் பிரம்மன். அதனாலதான் நிர்குணம் சகுணம் கலந்து கலந்து பேசுறாரு. கன்ஃபியூஸ் ஆகாம புரிஞ்சுக்கணும். சரியா? சகுணத்தனை பத்தி சொல்லி நிர்குணம் காட்டணும். நிர்குணம்தான் பாரமார்த்திகம், சத்தியம். சகுணம் மாறிக்கொண்டே இருக்கும், மாயா. சரி, தியானம் ஸ்ருணு மகாதேவி. அம்பாளுக்கு அப்ஜெக்டிவ் விசேஷம் கொடுத்துட்டு கூப்பிடுறாரு. மகாசக்தி இல்லையோ, எல்லாரும் என்ன பட்ட மட்டும்தான் மகாதேவா மகாதேவன் சொல்றாருன்னு. ஏ மகாதேவி, நான் மகாதேவன் என்ன, நீ மகாதேவி இல்லையா? ஆமா, கரெக்ட் தான். ஞாபகம், எனக்கு ஞாபகம் இருக்கு. இப்போதைக்கு ஏதோ நான் உனக்கு டீச் பண்றேன், நான் குருவனே, நீ சமுத்திர சிஷ்யன் போல கீழே அங்க உட்கார்ந்துட்டு கேட்டுட்டு இருக்க. பட் என்ன திருஷ்டில நீ நான் வேறு இல்லையே. பிரம்மன் திருஷ்டிలో, குருவுடைய திருஷ்டிలో சிஷ்யனுக்கு குருவுக்கு வித்தியாசம் இல்லை, எந்த பாரமார்த்திக திருஷ்டில. ஆனா லௌகிக பௌத்திக திருஷ்டில பேதம் இருக்கு. நீ குருவனை ஒருத்தர்கிட்ட எடுத்துக்கிட்டா நீ அங்க போய் கீழே உட்காரணும். எல்லாரும் கீழே வராதுங்க. இப்போ அப்புறம் நான் கஷ்டப்பட்டு தூக்கணும். அது எப்பவுமே ஜலம் மேல இருந்து கீழே பிரவகிக்கும். அதே போலதான் ரிசீவ் பண்ணிக்கிற கை எப்பவுமே கீழே இருக்கணும், கொடுக்கிற கை மேல இருக்கணும். அதனாலதான் இந்த வியாச பீட்டம். அது சார் எப்பவுமே இப்படிதான். சில நாள் நீங்க கீழே உட்காருங்களேன், நாங்க மேல உட்காரு. அதுதான் மேல உட்கார வச்சுட்டோமே. இப்ப எல்லாம் மாடர்ன் கிளாஸ் ரூம்ஸ் அது எல்லாமே கூட அப்படிதான். இவங்க எல்லாரும் இப்படி ஆடிட்டோரியமா உட்கார்ந்தா அங்க பாப்போம், அந்த மாஸ்டர் ப்ரொஃபஸர் அங்க ஒரு சின்ன எறும்பு போது அங்க அவன் இப்படி இப்படிதான் கட்டுறாங்க. அது ஒரு ஸ்டைல். இப்போ அவங்க எல்லாரும் பார்க்கணும். அவனை கீழே இறக்கி வச்சாச்சு. எங்கதான் பக்தி ஸ்ரத்த கௌரவம் வரும்? ஸ்மால் பிசிக்கல் ஆக்ட் தான் வராது, வராது. சரி, மகாதேவி தியானம் பத்தி சொல்றேன். எதை பத்தி தியானம் பண்ணா சர்வ ஆனந்த பிரதாயகம். உனக்கு சர்வானந்தம்னா எல்லா ஆனந்தம் வரும். லௌகிக வாழ்க்கையிலையும் ஆனந்தமா இருப்பேன், அதுக்கப்புறம் பாரமார்த்திகமாவும் அந்த பரமானந்தத்தினை அடையுவேன். அப்படிப்பட்ட இது. ஏன்னா அது சர்வ சௌக்கியத்தினை கொடுக்கும். சர்வ சௌக்கியம்னா மெட்டீரியலிஸ்டிக் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி. இங்கே ஆனந்தம் ஆன ஜீவனம். எவ்வளவு சீக்கிரமா இப்ப இந்த விஷயத்தினை தத்துவத்தினை தெரிஞ்சுக்கிட்டு வாழறோமோ. சப்போஸ் 40 வயசுல தெரிஞ்சுக்கிட்ட, 40 வயசு, இன்னும் 80 வயசு இருந்தார், ஆனந்தமா இருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கைய நீ
75க்கு அப்புறம் சப்போஸ் இது கிராஸ் பண்ணா அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷமோ 5 வருஷம் இருக்குன்னு வச்சுக்கோ, கொஞ்ச நாள் தான். அதனால இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுனால நான் இன்னைக்கே உடனே என்ன அப்படியே துறவியா போவேன்னா போகமாட்டேன், போக வேண்டியதில்லை. யூ லேர்ன் அண்ட் யூ நோ ஹவு டு லிவ் இருக்கிற இடத்துல எப்படி வாழறது, மனசுல எப்படி வச்சுக்கிறது అనేதுக்கு இடத்துக்கு காலத்துக்கு வஸ்துக்கு சம்பந்தம் இல்லை. இது சொல்றது சுலபம் சார். இன்டராக்ஷன் பண்ணும்போது தான் ஒருத்தர் கூட ப்ராப்ளம் வருது. அதுதானே அந்த இன்டராக்ஷன் பண்றதுக்கு, இன்டராக்ஷன் பண்ணா கூட இந்த ரியாக்ஷன் ஆகிறதுக்கு இருக்கிற உள்ள ஒரு நிலை வர்றதுக்கு தான் சத்சங்கத்துல இந்த பூஸ்டர் மெடிசன் எடுத்துக்கணும். ஒன்னு நீ ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோ, வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க இருந்தா என்ன, எந்த ஆசிரம நிலையில இருந்தா என்ன வயசுல இருந்தா என்ன. அதனால சர்வ சௌக்கியகரம் அண்ட் புத்தி முக்தி பிரதாயகம். அதான் அதனால இந்த விஷயம், இந்த ஞானம் தெரிஞ்சுக்கிறதுனால உன்னோட புக்தி என்ன போயிடுமா, எல்லாமே எங்க போயிடும். உன்னோட பணம் உனக்கிட்ட தான் இருக்கு, இன்னும் வேலை செய்யறதுன்னா வேலை செஞ்சுட்டு தான் இருப்பேன். பட் தேர் இஸ் மீனிங் ஃபார் யுவர் லைஃப். உன்னோட லைஃப் லீட் பண்ற இப்போ லைஃப் ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஹவு லாங் ஐ லிவ்டன் இல்லை, எவ்வளவு நாள் வாழ்ந்தேன்ன, எப்படி வாழ்ந்த. அதனால மேக்சிமம் நல்ல இப்போ வாழணும், இப்போ வாழணும். என்ன இப்பதான் வாழ முடியும் தவிர நாளைக்கு யாரும் வாழறேன்னு சொல்ல முடியாது, கேரண்டி இல்லையே. நடந்து போன நேத்துக்கு வாழற, எங்க போயிடுச்சு அது, நேத்துக்கு எங்க இருக்கு. அதனாலதான் இப்போ எப்படி இருக்கு, இப்படி இப்போ அப்படி இருந்தா இருக்க வேண்டிய மாதிரி இப்ப இருந்தா நீ எப்பவுமே அப்படி இருப்ப. இப்போ இல்லைன்னா எப்பவுமே கிடையாது, இங்க இல்லைன்னா எங்கமே கிடையாது. இது நல்லா எஸ்மிலேட் பண்ணிக்கிட்டு I have to work for that. No compromise in this அப்படின்னு இருக்கணும். அதான் சொல்றாரு குரு. இந்த குரு ஸ்தோத்திரத்திலே ஒரு ஸ்லோகத்துல சொல்றோம் இல்லையா, அது இங்க இருக்கு, வேற இடத்துல எங்காவது இருக்கா தெரியல. புக்தி முக்தி பிரதாதாச்ச தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. படிக்கிறோம் இல்லையா, அப்படி புக்தி முக்தி. புக்தி என்ன, சாப்பாட்டு வயிற்று பொடுப்புக்காக, வயிற்று பொடுப்புக்கு தான். ஆனா தர்மமா வாழணும் இல்லையா. நேற்றுக்கு பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, தர்மம் அனுகிரகம் பண்ணாமே ஈஸ்வர அனுகிரகம் வராது. தார்மீக ஜீவனம் இல்லாம ஈஸ்வரன் அனுகிரகம் இல்லை, ஈஸ்வரன் அனுகிரகம் இல்லாம குரு கிடைக்க மாட்டாரு. குரு கிடைக்கலன்னா சாஸ்திரம் கிடைக்காது, சாஸ்திரம் கிடைக்கலன்னா ஞானம் வராது, ஞானம் வரலன்னா முக்தி இல்லை. இந்த சைக்கிள். சரி, அப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் இங்க இருந்து இப்ப ஆரம்பிச்சு 125வது ஸ்லோகம் வரைக்கும் இதே தியான விஷயமே பல பல வகையா சொல்லுவாரு. ஸ்ரீமத் பரம் பிரம்ம குரு ஸ்மராமி, ஸ்ரீமத் பரம் பிரம்ம குரும் பஜாமி, ஸ்ரீமத் பரம் பிரம்ம குரும் வதாமி, ஸ்ரீமத் பரம் பிரம்ம குரும் நமாமி. கேட்கறதே நல்லா இருக்கு சார், ஸ்லோகம் ரொம்ப சுலபமா இருக்கு. இப்படி ஏதாவது சொன்னதே ரிப்பீட்டடா சொன்னா நமக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப பிடிக்கும்.
யா தேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேண நமஸ்தஸ்தே 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 நமோ நமஹன்னு நல்ல. இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா பிரம்ம குரு. நான் இவ்வளவு நாள் பேசினது எனக்கு கூட, நான் இப்ப அடிக்கடிக்கு குருவன்னா பிரம்மம், பிரம்மவன்னா குருன்னு சொல்றேனே, இவங்க எல்லாரும் என்ன நினைச்சுட்டு போறாங்க அப்படின்னு எனக்கு சந்தேகம் வரக்கூடாது. எனக்கு நான் சொல்றது கரெக்டு தான், நீ சொல்றது கரெக்டு தான். ஏ மகேஷ், மகாதேவன் சொல்றேன். பிரம்ம குரும் ரெண்டு வார்த்தை சேர்ந்து உபயோகப்படுத்தாரு பாத்தீங்களா? கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை? இப்போ கன்ஃபார்ம் இல்லைன்னா அந்த பிரம்ம வார்த்தைங்க எதுக்கு? 4 வார்த்தை சொல்றாரு. ஓகே, ஸ்ரீமத் பரம். ஸ்ரீமத் என்ன? கௌரவிக்கத்தக்க, மதிப்புக்குரியத்தக்க, பூஜிக்கக்கூடியத்தக்க ஸ்ரீமத். ஸ்ரீ பகவானுக்கு அதானே சொல்றோம், ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம். கௌரவார்த்தம் ஸ்ரீமத். பரம், இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இல்லை, இன்னொரு வஸ்து இல்லை, இன்னொரு விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த பிரம்ம குருவினி நானும் 4 சொல்றாரு. ஸ்மரிக்கிறே, பஜிக்கிறே, அவரை பத்தி சொல்லுவே, அப்புறம் நமஸ்காரம் பண்றேன். நமக்கு பிராத்தஸ்மரணத்தில் முதல் ஸ்லோகத்தில் சங்கரர் இதுல 3 வார்த்தை உபயோகப்படுத்திட்டாரு. பிராத்தஸ்மராமி, பிராத்தஸ்மராமி, பிராத்தர் பஜாமி, பிராத்தர் நமாமி, 3 வார்த்தைகள். இப்போ இங்க நம வதாமி అనేది ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கு. இது நான் தத்துவார்த்தமாவே சொல்றேன். தத்துவார்த்தம்னா நான் கீழே நின்று முதல்ல எடுத்துக்கிறேன். நாமாமி என்ன, நான் சொல்ற அர்த்தம் டைரக்டா அப்படி இருக்காது. நமஸ்கரிக்கிறேன்னு அப்படி இல்லை. பிரம்மத்தில் பிரம்மார்ப்பணம் பிரம்மவி ஸ்லோகம் மைண்ட்ல இருக்கணும். அந்த பிரம்மத்தில் அகங்காரமான பொய்யான இந்த அகங்காரத்தினை நான் ஆகுதி பண்ணி நானே இல்லாம, அந்த அகங்காரமனை நான் இல்லாம பிளாட் ஆயிடுறேன். பிளாட் சாஷ்டாங்க நமஸ்காரம்னு சொல்றது அன்னைக்கு விவரிச்சு நமாமி என்ன அர்த்தம். அதை அடுத்தது 2 பிரம்மத்தனை பத்தி படிப்பேன். வதாமி. இந்த வதாமி என்ன சொல்லி தருவான், முடிஞ்சவர் சொல்றாங்க சில பேர். படிப்பேன் வதாமி. அப்போ படிப்பேன்னா சுனோமி ஆல்சோ. படிக்கும்போது நானே தானே கேட்பேன். வத అనేది வார்த்தை வாயில சொல்றது. விஸ்வம் விஷ்ணு ஷட்காரம் நானே படிச்சுட்டு இருக்கேன் வீட்டுல உட்காந்து. யாரு கேட்கிற? நானே கேட்டுட்டு இருக்கேன். வதாமினால அகம் ஸ்ருணோமி கேட்கிறேன். 3 பிரம்மனை பத்தே சொல்லுவேன். பிரம்மனை பத்தே சொல்லுவேன். இங்க சொல்லுவேன்னு வதாமி தானே சார். அஜாமி அண்ணா கூட அர்த்தம் அதுதான். இல்லை, பிரம்மனை பத்தே மனனம் பண்றேன். பஜாமி இல்ல, பஜாமிக்கு இப்படி சொல்றேன். என்னுடைய கர்ம ஞான இந்திரியங்கள் எல்லாத்தையும், அதாவது செய்யற வேலைகள் எல்லாத்தையும் பிரம்மத்திலோ அர்ப்பணம் ஆகுதி பண்றேன். அதுக்குதான் பிரம்மார்ப்பணம் ஞாபகத்துக்கு சொன்னேன். இந்த வார்த்தைகளை புரியணும்னா ஜஸ்ட் டிக்ஷனரி மீனிங் கொடுத்த 4 முறை இருக்கு, பெரிய வித்தியாசம் தெரியாது. அப்புறம்
ನಾನು ಬ್ರಹ್ಮಮನೇ ನೆನವುல வச்சுக்கிறே ஸ்மராமி. பிரம்மன் தியானிக்கிறேன் அடியில. நான் எல்லாமே ஹையர் மீனிங்ல சொன்னேன். இப்போ குருவனை எடுத்துக்கிட்டா இதெல்லாம் வேற பிசிக்கல். நமஸ்கரிக்கிறேன், அவர் போட்டோ வச்சு நமஸ்கரிக்கிறேன், நினைச்சு நமஸ்கரிக்கிறேன், அவனை பத்தி அஷ்டோத்திரம் போல ஏதாவது நாமங்கள் சொல்லுவேன். இப்படி எல்லாம் அப்படி சொல்லலாம். பட் தட் இஸ் அட் த வெரி கிராஸ் லெவல் ஆயிடும். சரியா? அதனால இந்த விதத்துல புரிஞ்சுக்கிட்ட இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் சரியாயிடும். அடுத்த ஸ்லோகம் ரொம்ப பாப்புலர், நான் அடிக்கடிக்கு சொல்றது. குரு ஸ்தோத்திரத்துல இது புஸ்தகத்துல ஆட் பண்ணிருக்க, சில புஸ்தகத்துல நீங்க படிச்சீங்களா எனக்கு ஞாபகம் இல்லை. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் द्वन्द्वातीतं गगनसदृशम् तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलम् सर्वधी साक्षिभूतम् भावातीतं त्रिगुणरहितम् सद्गुरुं तं नमामि. சத்குரு, அந்த சத்குரு கிட்ட என்ன ஞானம் இருக்கு? என்னதான் அவர் ஞானம் அடைஞ்சாரு? அவர் அடைஞ்ச ஞானத்தினை தான் நமக்கு சொல்றாரு. நம்ம அதை அடையணும். அவர் அடைஞ்ச ஞானத்துக்கு, எனக்கு சொல்லி கொடுக்கிற ஞானத்துக்கு நான் அடையணும்னு அவர் சொல்றது ஆசிக்கிறது, அந்த ஞானத்துல வித்தியாசம் இல்லை. அந்த ஞானத்துல வித்தியாசம் இல்லை. திரும்பி இந்த லாஸ்ட் ஒரு வருடம் மட்டும் நீங்க எடுத்துக்கிட்ட தம்புரு நமாமின்னு சாதாரண அர்த்தம். பட் அதுக்கு முன்னாடி கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பார்த்தா பிரம்மஸ்வரூப லட்சணங்கள் அழகா நம்ம கான்டெம்ப்ளேட் பண்றதுக்கு, நிதித்தியாசனம் பண்றதுக்கு ஒரு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டு அதோடைய அர்த்தத்துல அப்படியே மனசு ரெவல் பண்ணணும். அது ரெவல் பண்ணும்போது நான் தான் என்ன பத்தி நான் இது ஒரு ஒரு இதுக்கு நீங்க நம்பர் போட்டுட்டே வரந்தா அது இங்க கூட அர்த்தம் கீழே இருந்து 3rd லைன்ல போகணும், 4th லைன்ல போனா கிராஸ்ல சட்டிலுக்கு போறோம். கிராசஸ்ட், அதிஸ்தூலம், ஸ்தூலம், சூக்ஷ்மம், அதிசூக்ஷ்மம். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா கிராசஸ்ட், கிராஸ், சட்டில், சட்டிலஸ்ட், 4 ஸ்டேஜஸ் சொல்றோம். அந்த மாதிரி எடுத்துக்கிட்டா முதல்ல திரிகுண ரஹிதம். திரிகுணங்கள் இங்கெல்லாம் ஒரு மனுஷனும் வேலை பண்றது. மாயில 3 குணங்கள் இருக்கு. திரிகுணங்கள் எங்க வேலை பண்றதுன்னு பார்க்க கூடாது. நமக்கு நினைவு, கனவு, தூக்கம் வருதா, அது திரிகுணங்கள் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் சேப்பு நல்லா இருக்கும், கொஞ்சம் சேப்பு வச்சுக்கிறோம், கொஞ்சம் சேப்பு டல்லா இருக்கிறோம், திரிகுணங்கள் தான். சிலவாட்டு ரொம்ப காரம் சாப்பிடணும் அவனுக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாரமா நிறைய காரமா சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்பையா கூடு அப்படியே. அதுக்கப்புறம் போன வாரம் மிச்சம் இருக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோமே, அது புளிச்சு போனது சில பேருக்கு நல்லா பிடிக்கும். இந்த தயிரோட புளிச்சது கூட பிடிக்கும் சில பேருக்கு. ஃப்ரிட்ஜோட வைக்க மாட்டாங்க. நேற்றுக்கு அப்படி இருக்கா, நாளைக்கு அந்த தயிர் இன்னும் புளிச்சிடும், அந்த நல்ல இப்படி தமோ குணம். சரி, அப்படி. ஆனா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட, அப்புறம் மனசுனால பாவிச்சுக்கலாம். அது இப்படி இருக்குமா, அது அப்படி இருக்குமா, ஒரு செகப்பா இருக்குமா,
வெள்ளையா இருக்கு அப்படின்னு பாவனை பண்ண முடியாததே சரியா. ஆனா எல்லாத்தையும் சாட்சியா இருக்கு, எல்லாத்தையும் சாட்சியா இருந்து பார்த்துட்டு இருக்கு. సర్వధి సాక్షి ధి అన్న బుద్ధి, బుద్ధిలో வர எல்லா அனுபவம், மனசு, எண்ணங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் மனசுல தானே ஆகிறதே, தாட் ஃபார்ம்ல தானே ஆகிறதே. ஏதோ சாப்பிட்ட உடனே நாக்குக்கு ருச்சி தெரிஞ்சு நாக்கு வந்து மனசுக்கு இன்ஃபார்ம் பண்ணி மனசு வந்து அப்பா ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டியா இருக்குன்னு அந்த எக்ஸ்பிரஷன் மனசுனாலதான் வருது, நாக்கு சொல்லல. நாக்கு தான் சொல்லிச்சு, ஆனா அங்க வந்துச்சு, மனசுல தெரிஞ்சு. சர்வதி சாட்சிபூதம். அப்புறம் எல்லாத்தையும் பார்க்கணும், அதனால நானும் அந்த பெட்ரோலிங் போலீஸ் போவான், இங்கிருந்து அங்க அங்கிருந்த அது போல வந்து கொஞ்ச நேரம் டூ டவுனுக்கு போயிட்டு வரணும், இல்ல டவுன் ஹாலுக்கு போயிட்டு வரணும், அப்படி எல்லாம் போகணுமா? இந்த சாட்சி அச்சலம் எங்க போல உலகம் மொத்தத்தின் சூரியனும் மேல இருந்து பார்க்கணும்னா பூ பார்த்துட்டு தான் இருக்காரு, அமெரிக்கால பார்த்துட்டு இருக்காரு, இப்போ நம்மள பார்க்கல இங்க. ஓகே, அவர் என்ன எங்காவது போகணுமா தனியா? எல்லாத்தையும் ஒரே வாட்டி பார்ப்பாரு, எல்லாத்தையும் ஒரே வாட்டி பார்ப்பாரு. யாரு? ஆத்மா கான்சியஸ்னஸ் எல்லாத்தையும் ஒரே வாட்டி பார்ப்பார். சார் அச்சலம் இவ்வளவு பார்த்து 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 கண்ணு வந்து கட்டி போச்சு, கேட்ராக்ட் வந்துச்சு. இங்க மக்கள் எல்லாம் என்னென்னமோ பண்றாங்க, அந்த நாட்டுல இப்படி பண்றாங்க, இந்த நாட்டுல அப்படி பண்றாங்க, இங்க வந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க, அடிச்சுக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்காங்க. அவருக்கு ஏதாவது கவலை வருமான்னு விமலம், ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. அவரன்னு சொன்னதுனால வேற எதுவும் எடுத்துக்கூடாது, நம்ம தான் அதெல்லாம், இதெல்லாம் நமக்கு தான் கடைசியில. அது மட்டும் மறந்து போக கூடாது. நாளைக்கு போய் இந்த ஸ்லோகம் மட்டும் பைஹார்ட் பண்ணுங்க, நிறைய சொல்லியிருக்கேன் அப்படி எல்லாம், அதெல்லாம் இது சச்சிதானந்தம் இதுல வந்து வேதாந்த மொத்தத்தினை ரெக்கலெக்ட் பண்ணிக்கணும். கொஞ்ச நேரம் அப்படி உட்கார்ந்துட்டு ஒரு வார்த்தையோட அர்த்தம் எடுத்துக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் டைம் போனது தெரியாம தியானம் அதுதான். இது புரியாதவங்களுக்கு அப்புறம் சொல்லுவாரு, வெள்ளை வஸ்திரம், வெள்ளை புஷ்பங்கள், இது புரியாதவங்களுக்கு. டல் விட்டட் பீப்புள் அனி சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லிதான் நமக்கு நிறைய வச்சிருக்காங்க, வரும் அது கூட. ஆனா இது வந்து ஹைலைட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நித்தியம் விமலம் ஆயிடுச்சு. தென் ஏதாவது நாள் லீவ் இருக்குமா? நான் அடுத்த வாரம் வரல நம்ம லீவ் போடுறோம், இந்த சாட்சி லீவ் போட மாட்டான். நித்தியம் அவருக்கு யாராவது அசிஸ்டன்ட் இருக்கான்னு அந்த சாட்சிக்கு? கொஞ்சம் டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், டிப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் அப்படி யாராவது இருக்காங்களா? ஏகம் ஏகம். அப்புறம் துவந்தங்கள்ல நீங்க பார்க்கிறோம் லோகத்தில். நானும் 2வது வரி முதல் இடத்துக்கு போனேன். துவந்தாதீதம் என்ன கனெக்ஷன் கரெக்டா இருக்கும். ரெண்டு 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 இல்லை, லாபம் நஷ்டம், சுகம் துக்கம், ராத்திரி பகல், ஆண் பெண், துவந்தம். இந்த ஏகமன்னு சொன்னமே அதுல ஏதாவது ஏகமன்னு சொன்ன எப்படி புரிஞ்சுக்கணும்? அதுக்கு திரும்பி எம்பசைஸ் பண்ணும்போது கிராஸ்ல பார்த்தா துவந்தங்கள் எல்லாம் இருக்கு. உலகம் மொத்தம் பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், எல்லாம் ரெண்டு ரெண்டு ரெண்டு, நல்லது கெட்டது, எப்படி இருக்கும்? ஒண்ணு இருக்காது. பட் இங்க ஏகம்னு சொல்லி துவந்தாதீதம்னு சொன்னா ஸ்வகத விஜாத்திய சஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம். அது டெக்னிக்கல், இப்போ சொல்ல மாட்டேன், சொல்லியிருக்குது முன்னாடி. என்னன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க.
வேதாந்தத்துல 3 சொல்லுவோம். ஓகே, ஸ்வகத பேதம் இல்ல, சஜாத்திய பேதம் இல்ல, விஜாத்திய பேதம் இல்ல. அப்புறம் இது இங்க இருந்து ஹையர் வேர்ட்ஸ் இது எல்லாமே. இதுக்கப்புறம் இது எப்படி எனக்கு தெரிவிக்கப்பட்டது, அது கூட அப்புறம் வச்சுக்கிறோம். அடுத்தது போறோம். அது கேவலம் ஞானமூர்த்தி, த பியூர் நாலேஜ். அதோட ஸ்வரூபமே சித்து, கான்ஷியஸ். நான் பேசுறதெல்லாம் நீங்க கான்ஷியஸா இருந்ததானே கேக்குறீங்க. கான்ஷியஸ் பீயிங் கேட்க முடியுமா, அன்கான்ஷியஸ் பீயிங் கேட்க முடியுமா? கான்ஷியஸ் பீயிங் தான் கேட்க முடியும். உணர்வு இருக்கிறதுனால உணர்றீங்க. அப்ப நான் கான்ஷியஸ் பீயிங்கா இருக்கிறதுனால நான் எப்பவுமே கான்ஷியஸ் பீயிங் தான், பாடி இல்லாமே, பாடிக்கு சம்பந்தம் இல்லாமே. அதனால கேவலம் ஞானமூர்த்தி, சுத்த ஞானைக மூர்த்தையே. ஆனா நம்ம இருக்கிற ஞானம்னு சொன்னா இங்க புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டோஸ் ஜாஸ்தியா தான் இருக்கு. இன்னைக்கு நிறைய சொல்றாரு, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு, கண் அப்ப அங்க போகும். அந்த புத்தி செய்யற அறிவு, புத்தி. இந்த ஸ்லோகம் இன்னைக்குதான் கேட்டா, இப்படி நல்லா இப்படியே இருக்கும்னே. புத்தி இது சொல்லல, புத்தியில ஒரு அறிவுன்னு பத்தி சொல்லல. அதனால இந்த அறிவு என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆவாதீதம் அதே, ஆனா நீதாதே. அதனால கேவலம் ஞானமூர்த்தி அது அது ஒரு ஞான மட்டமா, கான்சியஸ் மட்டம் இருக்கு, கான்சியஸா இருக்கு, ஆனந்தமாவும் இருக்கு. அதனாலதான் பிரம்மானந்தம் சொல்லும் போது பிரம்மனுடைய ஆனந்தம் இல்ல, பிரம்ம ஏவ ஆனந்தம். முந்தான புருதாரண்யக கிளாஸ்ல வந்துச்சு, பிரம்ம ஏவ ஆனந்தம், அவருடைய ஆனந்தம். அப்படி சொல்ல ஆனந்தம் வேறாயிடுது, அவர் வேறாயிடுவாரு. அதுக்காக இப்போ ஆனந்த மீமாம்சை திரும்பி தைத்திரியத்துல என்ன டிஸ்கஷன் ஆயிடுச்சோ அதே இப்போ எக்ஸ்பிளனேஷன் போயிட்டு இருக்கு. அதனால பிரம்மானந்தம், இந்த ஆனந்தத்துக்கு மட்டும்தான், ஸ்வரூப ஆனந்தத்துக்கு மட்டும்தான் பிரம்மானந்தம் சொல்ல முடியும். அங்கே தாரதமியம் கிடையாது, கண்டிஷனிங் கிடையாது, ஒன்னும் இல்லை. அது இருக்கிறதுனால அதோடைய பிரதிபலிப்போ அதேதான் விஷய ஆனந்தத்துல நமக்கு அங்கெங்க இவ்வளவு பிசுறா தெரியுது. ஆனா இது பிரம்மானந்தம். இதுக்கு மேல என்னதான் சுகம் வேணும்? இது நீ உணர்ந்தாயன்னா பரம சுகதம். இதுதான் சுகம் கொடுக்கும் மனுஷங்க, இதுதான் நிறைவு கொடுக்கும், இதுதான் திருப்தி கொடுக்கும், இதுதான் ரட்சணை கொடுக்கும், இதுதான் சாந்தி கொடுக்கும், இதுதான் ஆனந்தமே. அது கொடுக்கறது இல்லை, ஆனந்தம் வேறு. எதுக்கு எங்கேயுமே தேட வேண்டும். இது எப்படி உனக்கு தெரிஞ்சிச்சு தெரியுமா? இது குரு இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் சொன்னமே, இதெல்லாம் அண்ணா தங்கம் ஒண்ணு பற்றிதா, நீதா தஸ்வமஸ்யாதி லட்சம். தத்து துவம் அనే மகாவாக்கியத்துல சொல்லப்பட லட்சார்த்தம் என்ன இருக்கின்றனதோ ஃபாலோ பண்ண முடியறத. இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஸ்லோகம். இது மோர் தேன் 1 வீக் 7 hours இது பத்தி பேசலாம், ஒரு பாடத்தை எடுத்துட்டு. ஏன்னா வேதாந்தம் இல்லை அதுல வந்துருது. வேண்டாம் சார் அப்படி எல்லாம் பண்ணாருங்கோ, எங்களுக்கு கொஞ்சம் பரமசுகதம், பிரம்மானந்தம். பட் அல்டிமேட்லி இது எங்கோ இருக்குன்னு தேடாதே, யாரு பத்தியோ சொல்றாங்கன்னு நினைச்சுக்காதே. புரியலன்னாலும் பரவாயில்ல, தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, பசிக்கிறதுனாலும் பரவாயில்ல, ஆனா இது ஒன்னும் பத்தி தான் மட்டும் எடுத்துக்கோ.
ఏది తత్వమసి అని మహావాక్యం సొల్లి అదిలో வாச்சார்த்தம் விட்டுடு நீ அது அவரு அது ஈஸ்வரன் ஒன்னு சொல்லும் போது ஒன்னு வந்து இந்த சரீரம் வச்சு ஈஸ்வரன் கூட சொல்லல ஆத்மா அங்கே ஆத்மா ஆத்மரூபேண both are same உபாதி ரூபேண both are different அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அந்த సద్వస్తువుకి సద్వస్తుని నానని இங்க தம் நமாவன்னா அது நானனி உணர்ந்தேன் நானனி உணர்ந்தேன் உணர்வேன் வாட் டு டு நீங்க விட மாட்டீங்க உங்களுக்காக ஆவது நான் உணர்றேன் போதும் இல்ல இல்ல நீங்க எல்லாரும் நல்லா அப்படி கிரகிச்சுதான் உணர்ந்துட்டீங்க சரியா ஒண்ணு பார்ப்போம் இங்க இருந்து வந்து பல விதமான சகுண ரூப தியானங்கள் வருது ஹிருதம்புஜே கர்ணிக மத்திய சம்ஸ்தே சிம்ஹாசனே சம்ஸ்தித திவ்யமூர்த்திம் ध्यायेत् गुरुं चन्द्रकला प्रकाशम् सच्चित् सुखाभीष्टवरं ददानम् உன்னுடைய ஹிருதயஸ்தானத்துல ஒரு கமலம் இருக்கிறப்போ எல்லா வெரைட்டி ஆஃப் தியான டெக்னிக்ஸ் உன்னுடைய ஹிருதயஸ்தானத்தில் ஒரு கமலம் இருக்கிற போல் அதிநடுల్లో என்னுடைய சத்குரு உட்கார்ந்தது போல் இல்ல அங்கதான் చైతన్య రూపத்துல ஆத்மா இருக்கிறது போல் ஏன்னா இது சகுணம் நிர்குணம் ரெண்டும் சேர்ந்து இருக்கு வார்த்தைகள் இதுல முதல்ல சொன்னதெல்லாம் சகுணமா இருக்கு இப்போது அரூபம்னு சொல்லி திரும்பி அவருக்கு ஒரு ரூபம் கொடுக்கிறோம் ரூபம் என்ன இருக்கு ஹிருதய குஹர மத்தியே கேவலம் நான் நான் த்ராபிங் இருக்கு இல்ல குருன்னு நினைச்சுக்கோ உன் ஹிருதயத்துல குரு ஆஞ்சநேயருக்கு எப்படி ராமர் ஹிருதயத்துல இருக்காருன்னு அவர் நினைச்சிட்டு இருப்பாரு அப்படி சிம்ஹாசனம் அங்க ஒரு சிம்மாசனம் இருக்குமா பெரிய அந்த சிம்ஹாசனத்தில் அவர் வந்து திவ்ய மூர்த்திமா உட்கார்ந்து இருக்காரு சரியா இப்போ ஜெனரல் இந்த தியானத்துக்கு நமக்கு வந்து கடவுளை பத்தி சொன்னா ஈஸியா இருக்கும் இப்போ குரு வந்து சப்போஸ் குரு ஒயிட் ட்ரெஸ் போட்டு இருந்தா அதுக்கப்புறம் இல்ல காவி கலர் போட்டு இருந்தா எனக்கு குரு அவர் தானே அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நேரம் மனசுக்கு அப்படி நினைச்சுக்கலாம் சிந்திக்கலாம் ஆனா அந்த ஒரு கிருஷ்ணர் தேவி అని சொல்லும் போது நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு பிடிப்பு வரும் என்னது ஆபரணங்கள் ஜிகு 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 ரேடியன்ஸ் சுத்தி ஒரு சக்கரம் லைட் அதெல்லாம் இது ஃபோட்டோல பார்த்தியோ கதல சொல்லியோ இப்படி இருக்கு ஒரு குரு பத்தி இப்படி சொல்ல முடியுமா இப்படி ஒரு கல்பனை கொண்டு வரணும்னு சொல்லிதான் மாதா அமிர்தானந்தமய வந்து அவங்க முதல்ல கிருஷ்ண வேஷம் அப்புறம் தேவி பாவம் எல்லாம் போட்டி மக்களுக்கு காட்டிட்ட கொஞ்சம் க்ளோஸா ஆயிடுவானே அவங்க அதை செய்யணும்னு அவங்களுடைய எண்ணம் இல்லை பட் எப்படி கிராஸா காட்டுறது பட் ஒரே ஒரு மகாத்மா ஸ்ரீ வேற யாராவது கூட இருந்துக்கலாம் அப்படி சிலவாட்டு அவங்க தேவி பாவம் வந்து படவை எல்லாம் கட்டிட்டு செய்யறவங்க எல்லாம் அப்படி எல்லாம் இருக்காங்க ஆனா நம்ம வி ஆர் நாட் கோயிங் டு தட் லெவல் என்ன பிரம்மானந்த பரமசுகரம் பேசினதுக்கு அப்புறம் பட் இங்க புரிஞ்சுக்கணும் அப்படி எல்லாம் இமேஜின் அவசரம் இல்லை சரியா கொஞ்ச நேரம் ஸ்மரிச்சுக்கோ குருனே அந்த ரூபத்தை நினைச்சுக்கோ சிம்ஹாசனம் திவ்ய மூர்த்தியும் திவ்யம்னு சொன்ன உடனே நமக்கு வந்து உடனே ஒரு நிறைய லைட் வச்சு நிறைய விளக்கு வச்சு அந்த ஐயப்ப அந்த எல்லாத்துல எல்லாம் மிரர்ஸ் வச்சுட்டா நிறைய 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 லைட்டு அது ஒரு அதான் அது நல்லா இருந்துச்சு உடனே ப்ரொஃபைல்ல போட்டுக்கிறான் வாட்ஸ்அப்ல நல்லா இருக்கு
அதென்ன கொஞ்சம் இமேஜின் பண்ணலாம். ஸோ இப்போ என்னோட குரு வந்து அப்படி லோட்டஸ்ல உட்கார்ந்தது போலன்னா அந்த அளவுக்கு உடனே வராது, வரக்கூடாதுன்னு இல்லை சொல்றேன். ஓகே, அப்படி சொல்லி தியாயேத் குரும் சந்திர கலா பிரகாசம். இப்ப இங்கதான் சந்திரகலா பிரகாசம், சந்திரன் போல அப்படி சூரியன் சொல்லலாம், இல்ல சில இடத்துல சூரியன் சூரிய கோட்டி சம பிரபான் அப்படின்னு சொல்லப்படும். சூரியன் வெளிச்சம் மாதிரி எங்க இருக்கு? எங்க குரு மூஞ்சி என்ன மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. என்ன குரு மூஞ்சி என்ன மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. ஹவு யூ காம்ப்ரிஹெண்ட் திஸ்? இங்க வந்து சந்திரன் சொல்றாரு. கடைசியில பார்த்தா சச்சித் சுக அபீஷ்டம், அந்த சச்சித் பிரம்மனுடைய ஆனந்தத்தினை உருவாக்கி அபீஷ்டவரம் ததானம், உன்னை நீ நினைச்ச உன்னுடைய வரங்கள் எல்லாத்தையும் தீப்பிச்சுவாரு, நிறைவேற்றிடுவாரு. இது எப்படி என்ன புரிஞ்சுக்கணும்? நம்ம வந்து வேதாந்திக் ஆஸ்பெக்ட்லயே பார்க்கிறோம். என்ன நீ ரொம்ப கிராசஸ் சகுனத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சிலதெல்லாம் அப்படி சொன்னான். ஏன்னா வரப்போற சிலது இன்னும் கூட அடுத்தது பார்த்தா ஸ்வேதாம்பரம், வெள்ளை வஸ்திரம், வெள்ளை முத்து மாலைகள். அது என்ன குரு காஷாய வஸ்திரம் போட்டுக்கிறாரு, நான் எப்படி வெள்ளை வஸ்திரம் பார்க்கறது? கான்ஃபிளிக்ட் எல்லாம் வரும். ஆனா ஸ்லோகங்கள் ஒரு குழு, தியானத்துக்கு ஒரு குழு இப்படி இருக்கும். சிலதெல்லாம் பார்ப்போம் அடுத்தது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.